வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன காலேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இந்த காலேஜ் வந்து 2008 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இந்த காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் வித் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் டீம் டு பி யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி. யூனிவர்சிட்டி வந்து பாண்டிச்சேரி ரீஜனில் தான் இருக்குது. அண்ட் தென் இந்த காலேஜ் எந்த ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கிற லொக்கேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அம்மாப்பேட்டை, திருப்போரூர், கூடுவாஞ்சேரி மெயின் ரோட், சென்னை ரீஜனில் தான் இருக்குது. அண்ட் தென் இந்த காலேஜ் வந்து NAC A++ கிரேட் சர்டிஃபைட் காலேஜ். அண்ட் இந்த காலேஜில் வந்து நியர்லி 890+ பெட்ஸ் இருக்குது. அண்ட் அவுட் பேஷண்ட்ஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா டெய்லி 8800+ வந்துட்டு போகிறாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் மெடிக்கல் காலேஜ் இன் சவுத் இந்தியான்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஜி கோர்சஸ் மட்டும் இல்லாமல் பிஜி கோர்சஸில் MS அண்ட் MD 16 கோர்சஸும் அஃபோர்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் இந்த காலேஜோட ரேங்கிங்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 77th ரேங்க் வந்திருக்கு அமாங் யூனிவர்சிட்டிஸ் பை NIRF 2023. அண்ட் அப்ரூவல் பை NAC நேஷனல் மெடிக்கல் கமிஷன். அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் பேஸ்டு சர்டிஃபைட் கோர்சஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்ஸும் இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் ரேங்கிங்னு சொல்லி பார்த்துட்டா 49th ரேங்க் வருது. இந்த காலேஜில் வந்து MBBS சீட்ஸாக ஒரு 250 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் மேனேஜ்மெண்ட் பெய்ட் சீட்ஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆனுவல் டியூஷன் ஃபீஸாக 21 lakh வாங்கிட்டு இருக்காங்க. இதே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் ஆனுவலாக பார்த்துட்டோம்னா ஒரு 1,50,000 அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக ஒன் டைம் ஒரு 25,000 அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. இதே NRI கோட்டாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபீஸாக $50,000 அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. இதே யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 25,000 அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க ஒன் டைம். அண்ட் இதே ஹாஸ்டல் அண்ட் மெஸ்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஹாஸ்டல், போர்டிங் அண்ட் லாட்ஜிங் நான் ஏசி ரூமாக இருந்துச்சு அப்படின்னா 1,65,000 வாங்கிட்டு இருக்காங்க per annum. அண்ட் இதே வந்து ஹாஸ்டல் கீப்அப் சார்ஜஸாக வாங்குறாங்க ஒரு 5,000. அண்ட் தென் அதர் ஃபீஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா 1,11,500 வாங்கிட்டு இருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா லேர்னிங் ரிசோர்ஸஸ் ஒன் டைம் ஒரு 20,000 வாங்குறாங்க. டெக்ஸ்ட் புக், ரெக்கார்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஆனுவலாக பார்த்துட்டோம்னா ஒரு 27,000 வாங்கிட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு ஒரு 6,000 அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆனுவலாக பார்த்துட்டோம்னா ஒரு 15,000 அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அப்ளிகேஷனுக்கு வந்து ஒன் டைம் ஃபீஸாக ஒரு 2,000 வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 1,500 வாங்கிட்டு இருக்காங்க. கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரோக்ரெஷன் ட்ரைனிங்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 40,000 அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக 1,11,500 வாங்கிட்டு இருக்காங்க இந்த காலேஜில். அண்ட் தென் நம்மளோட கட் ஆஃப் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப்க்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரவுண்ட் 1ல் 117 கட் ஆஃப் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரவுண்ட் 2ல் பார்த்துட்டோம்னா 112 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரவுண்ட் 3ல் பார்த்துட்டோம்னா 114 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரவுண்ட் 4ல் பார்த்துட்டோம்னா 144 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.